இந்த அவமானம் நமக்கு தேவையா? அவங்க நம்ம பொண்ணை வச்சு நம்மள பழிவாங்க பார்த்தாங்கல்ல, அதே பொண்ணை வச்சு நாம அவங்கள மண்ணக்கவ வைப்போம். உன்கிட்ட போட்டி போட்டா உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு நிரூபிப்போம். இனிமேலும் நம்ம பொண்ணை வச்சு நம்மளை ஏமாத்த நினைக்க கூடாது. நீ என்ன சொல்ற மகேஷ்? இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்காத. மாணிக்கண்ண குடும்பத்தை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவ வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கிறதும் என் பொறுப்பு. இதுல நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ கல்யாணத்தை மட்டும் நடத்திட்டா போதும், மத்தத நான் பாத்துக்கிறேம்மா. நீ பண்ணுக்கா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு இது போதும் மகேஷ். நீ கூட இருந்தா எல்லா வேலையும் கடகடன்னு முடிஞ்சிரும். எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். ஸ்ருதி கிட்ட பேசி ஏமாத்தின மாதிரி இந்த பொண்ணு கிட்ட என்ன பேசி மயக்கி இருக்கானோ தெரியலையே. படிச்ச பொண்ணு ஏமாற மாட்டாங்கன்னு பார்த்தா இப்ப அதுங்கதான் காதல் எது மோதல் எதுன்னு தெரியாம முதல்ல விழுந்துடுறாங்க. என்னப்பா தம்பி, கையில கேன் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? காப்பி கேட்டாங்களா? சரி சரி, கொடுத்துட்டு சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்கு. என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்காத. நல்ல வேளை நீ வந்தப்பா. ரொம்ப நேரமா தலைய வலிக்குது, ஒரு காஃபி குடிக்கலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. தம்பி ஒரு நிமிஷம் இல்ல, உன்னதான் தம்பி. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எந்த ஊருப்பா? உன் பேர் என்ன? நானும் அப்பத்துல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். காஃபிக்கு என்ன விட மாட்டேங்கிற? தொழில அவ்வளவு விசுவாசமோ? சரி, பேரை சொல்லவே இல்லையே. உன்னால பேச முடியாதா? சாரிப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி நீ போ. யார் நீங்க? எதுக்கு இப்ப உள்ள வந்தீங்க? காஃபி கொண்டு வந்தேன். நான் காஃபி கேட்கவே இல்லையே. வேணும்னா கேட்டு அனுப்புறேன். இப்ப கிளம்புங்க. இல்ல,
உங்க அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு இப்ப வேண்டாம். வேணும்னா கேக்குறேன். இப்ப நீங்க போங்க.